செண்பகம் டயபிட்டிஸ் கிளினிக் நேர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் பொதுவான மருத்துவ குறிப்புகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பனி வரகுல இருக்க மருத்துவ பயன்கள் என்ன, அதை நம்ம சாப்பிடுறதுனால நம்ம உடம்புல ஏற்படுற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் முழுமையா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க செண்பகம் டயபிட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது சிறுதானியங்கள் இப்போ மக்களால அதிகம் விரும்பப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க. விருப்பப்படுறாங்களோ இல்லையோ, ஆனா இதை எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பழைய காலத்துக்கு திரும்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில சிறுதானியங்கள்ல பனிவரகுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்குங்க. இது குளிர்காலங்கள்ல அதிகாலையிலே பெய்கிற பனியினையே இது வளருமா, அதனாலதான் இதுக்கு பனிவரகு அப்படின்ற பேர் வந்ததா. இத ஆங்கிலத்துல என்ன சொல்வாங்க அப்படின்னா ப்ரோசோ மில்லட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிறுதானியங்கள் எல்லாத்துலயுமே இதுதான் குறைந்த நாட்கள்லயே வளரும் தன்மை கொண்டது. இது ஒரு குறுகிய கால வறட்சியை தாங்கக்கூடிய பயிராவும் இருக்குங்க. இது 90ல இருந்து 120 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் வளருமா. இதுல என்னென்ன சத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பனிவரகுல புரதம், கொழுப்பு, நார்ச்சத்து, தாது உப்பு, கார்போஹைட்ரேட், கால்சியம், பி காம்ப்ளெக்ஸ், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், தாமிரம், அது மட்டும் இல்லாம மாங்கனீசு, துத்தநாகம், குரோமியம், சல்பர், குளோரைடுன்னு இவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க. சரி, வரகுன்னு ஒண்ணு இருக்கே, அது வேற, பனிவரகு வேறையா அப்படின்னா ஆமாங்க, வேற வேறதான். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறீங்களா? வரகு இது வளர்ச்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் தான். ஆனாலும் பஞ்சம் வரப்போ முந்தைய காலங்கள்ல இந்த பயிரை நம்பிதான் பல ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். இதனாலயே இந்த பயிரோட விதைகள்ல கோவில் கோபுர கலசங்கள் எல்லாம் வச்சு பூஜை செஞ்சாங்க. இப்ப வரைக்குமே அப்படிதான் செஞ்சுட்டும் இருக்காங்க. இதோட விதைகள் எவ்வளவு நாள் ஆனாலும், எவ்வளவு நாள் நம்ம சேமிச்சு வச்சாலும் நம்ம திருப்பி விதைக்கும் போது முளைக்கிற திறன் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப குறுகிய காலத்திலேயே ரொம்ப கம்மியா மழை பெஞ்சாலும் அதை கொண்டுட்டு இந்த தானியங்கள் அதை உற்பத்தி செய்ய முடியும். வரகுமே நம்ம உடம்புல இருக்க புண்கள் எல்லாம் ஆத்திர தன்மையும், அது மட்டும் இல்லாம நுரையீரல் சம்பந்தமான நோய்களை போக்குறதும், நம்மளுக்கு வயிற்றுப்போக்கு வந்தா அதை குணப்படுத்துற சக்தியுமே இந்த வரகுக்கு இருக்குங்க. சரி, அந்த பனிவரகு அப்படின்னா இந்த பயிருமே மிக குறுகிய காலத்துல அறுவடை பண்ற பயிர் தான். அது மட்டும் இல்லாம குளிர்காலத்துல ஒரு பயிர் விளைக்கணும், அதுலயும் லாபம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே பயிர் பனிவரகுனே சொல்லலாங்க. இந்த பனிவரகு சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிநாடுகள்ல தான் முதல்ல அறிமுகமாயிருக்கு. உமி நீக்கப்பட்ட பனிவரகுல அதிகமான புரதச்சத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இது எல்லா வகையான மண்கள்லயுமே வளரக்கூடியது, எல்லா வகையான காலங்கள்லயுமே வளரக்கூடியதுன்னு சொல்லலாம். இதுல இருக்க மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பனிவரகு நரம்பு மண்டலத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குது. அது மட்டும் இல்லாம இதை எடுத்துக்கிறதுனால நம்ம டே ஃபுல்லாவே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்க ஃபீலையும் கொடுக்குது. சக்கரை வியாதிக்காரங்களுக்கு பனிவரகு ஒரு கிஃப்ட்னே சொல்லலாங்க. நம்ம உடம்புல இருக்க சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கான பவர் இதுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப பளபளப்பா வச்சுக்கிறதுக்கும் இந்த பனிவரகு உதவுது. சில பேர் சின்ன வயசுலயே இளநரை வந்துரும், ரொம்ப ஏஜான ஃபீல் கொடுக்கும். இவங்க எல்லாம் இந்த பனிவரகு எடுத்துக்கிறதுனால பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கல்லீரல்ல இருக்க கற்களையும் கரைக்கிற தன்மை இந்த பனிவரகுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம திரும்ப கற்கள் உருவாகிற ஆற்றலை தடுக்கிற சக்தியுமே இந்த பனிவரகுக்கு இருக்கு. எந்த விதமான அலர்ஜியையுமே இது நம்ம உடம்புல ஏற்படுத்தாது. பெண்களுக்கு இருக்க மாதவிடாய் பிரச்சனையை சரி பண்றதுலயுமே இந்த பனிவரகு ஒரு முக்கியமான பங்காற்றுதுங்க. பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ் இந்த பனிவரகு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுமா. அது மட்டும் இல்லாம ரத்த அழுத்தத்தோட அளவையும் குறைக்கும், சிறுநீர் பெருக்கியாவும் செயல்படுது, மலச்சிக்கலை போக்குறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க பனிவரகு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சடனா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சின்ன பனிவரகுல இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு மருத்துவ குறிப்புகளா இருக்கட்டும், சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாங்க இந்த சேனல் மூலமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதை பத்தி டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன்.